என்ன பூனை கதை? ஏதோ ஒரு பூனையை தூக்கிட்டு வந்து ரெஸ்கியூ பண்ணி ஃபர்ஸ்ட் எய்ட் எல்லாம் பண்ணி. ஆமாம், அது ரொம்ப பெரிய கதை. நானும் செஞ்சு வந்துட்டு இருந்தோம். ஒரு குட்டி பூனை பார்த்தோம், அழகாக இருந்துட்டு பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு 3 நாயும் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. அதை கவிருச்சு. அது 3 இதையும் இந்த பூனையை கவிருச்சு. கம்முன உடனே வந்து எங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அந்த நாய் எங்களை பார்த்து எங்ககிட்ட ஓடி வந்துடும் நினச்சிட்டு நாங்கள் கேட்டை சாத்திட்டு போயிட்டோம். நாங்கள் உள்ள அப்புறம் போய் களை தூக்கி போடுன்னு சொன்னோடனே களை தூக்கி போட்டோடனே அந்த நாய்ங்கெல்லாம் பயந்து அந்த பூனையை கீழே போட்டுருச்சு. கீழே போட்ட உடனே அந்த பூனைக்கு சமாடி இந்த கழுத்து கீழே, கால் கிட்ட, அப்புறம் வந்து இங்கே வாயில் வந்து லைட்டாக ரத்தம், அதெல்லாம் அப்படியே வாயில் லைட்டாக இந்த மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் வந்து அது கூட்டிகிட்டு வந்து அது மண்ணாக இருந்தது, அதை குளிப்பாட்டி விட்டுட்டு அதை பேம்பர் பண்ணி அப்புறமா நான் உள்ளே போய் ஏதாவது கட்டு இருக்கான்னு முதல்ல பார்த்தேன். கட்டு இல்லை. கட்டு இருந்தால் நாங்கள் அந்த காலுக்கு போடுறோம். காலை அது வச்சு நடக்க முடியல. அதால் கட்டுன்னா கட்டி ஒரு நோண்டி பார்த்தேன். ஒரு 5 பேண்டேட் கிடச்சிது. 5 பேண்டேட் கிடச்சோடனே அதுக்கு அங்கங்கே அடிப்பட்ட இடத்துலலாம் போட்டோம். அதை வாஷ் பண்ணிட்டு ட்ரை பண்ணிட்டு அது என்ன பண்ணதான் அதுக்கு ஷிவராக ஆரம்பிச்சிருச்சு. ஷிவராக ஆரம்பிச்ச உடனே நாங்கள் அதை மேலே தூக்கிட்டு வரலான்னு இருந்தோம். மேலே தூக்கிட்டு வந்தால் அப்புறம் ஏன்னு சொல்லிட்டு ரொம்ப டஸ்டி ஆகிடும்னு சொல்லிட்டு நாங்கள் இங்கே இருக்கிற ஹேர் ட்ரையர் எடுத்துட்டு கீழே போயிட்டு அதுக்கு ஹேர் நல்லா ட்ரை பண்ணி விட்டோம். நல்லா வந்தது. அங்கே நல்லா பார்க்கிங்கில் ஒரு ப்ளக் இருந்தது, அங்கே போட்டோம். அது வேலை செய்யாதான்னு தெரியல. போட்டுட்டு அதை ட்ரை பண்ணிட்டோம். ட்ரை பண்ணிட்டு அது அப்புறமா எட்டி பார்த்தாங்க. அவங்களுக்கு தெரியாது நாங்கள் அந்த பூனியை உள்ளே எடுத்துகிட்டு வந்ததே. அப்புறம் வந்து எட்டி பார்த்துட்டு என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டாங்க. ஒன்றும் இல்லை, கால் கழுவிட்டு இருக்கோன்னு சொன்னோம். கால் கழுவிட்டு இருக்கோம், அதான் தண்ணியாக இருக்குன்னு சொன்னோம். சரின்னு சொல்லிட்டு தாத்து உள்ளே போயிட்டாரு. அப்புறமா அப்பா வந்தாங்க. அவங்க இறங்கி வந்துட்டாங்க, என்ன பண்ணுறீங்கன்னு. பூனை இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு சொன்ன உடனே வந்து இந்த பூனை தானே உள்ளே வரும், பார்த்துருக்கேன் நானுன்னாங்க. அப்புறமா இதை அப்படியே ஓரமாக வைங்கன்னாங்க அவ்வா. அப்புறம் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி அதை வந்து அது கத்த ஆரம்பிச்சிருச்சு. அது பயந்துருச்சு. அது நாங்கள் இது ஹோல்ட் பண்ண உடனே அப்புறமா அதை பேம்பர் பண்ணி நாங்கள் 6 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் அது கூட இருந்தோம் தெரியுமா. ஆமாம், 8 மணி அனுப்பி விட்டுட்டிங்களா? கொஞ்ச நேரம் தூங்குச்சு. அப்புறமா அது ஏஞ்சிது, சுற்றிக்கிட்டே இருந்தது பார்க்கிங்கில். அப்புறம் விடும் ஓடிச்சு. Good. Future veterinary doctors.